ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். இன்னும் நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட வந்திருக்கும். அது என்ன அப்டேட் தான் யோசிக்கிறீங்க? நம்ம தமிழ் சினிமாலேயோ இல்லை எந்த ஒரு பேன் இண்டியா ஃபிலிம்ஸ்லேயோ சரி, ஒரு பயோபிக்கோ இல்லைனா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் இருக்கிறது தான் இப்போ ஒரு ட்ரெண்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு கமர்ஷியல் இல்லை லவ் ஸ்டோரிஸ் எடுத்தாலே போதுன்ற மாதிரி. இப்போ ஆக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இல்லை ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படி இல்லை யாரோட பயோபிக் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எடுக்க போகிற ஒரு எபிக் பயோபிக் தான் இளையராஜா அவர்களோட பயோபிக். இவர் ரொம்ப வருஷங்களாவே ஒரு மோஸ்ட் லீடிங் மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம் தமிழ் சினிமாலேயே. நிறைய பேருக்கு இவர் பிடிக்கும். இவருக்கான ஃபேன் பேஸ்ன்றது ரொம்ப அதிகம். யங்ஸ்டர்ஸ்ல இருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் இவரோட பாட்டு கேட்டு வளராதவங்களே கிடையாது. நீதானே என் பொண்ணு வசந்தம்னா புதுசா வந்த படம் தான். ஆனா அதுல இவரோட மியூசிக்கோட இது ரொம்ப பேரை ஒரு ஹைப் கொடுத்துருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு. இவரை பத்தின ஒரு பயோபிக் எடுக்க போறோம்னு போது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். இவரோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்றத தாண்டி ஆக்டர் தனுஷ் அவர்கள் தான் இதுல பயோபிக்ல நடிக்க போறாரு. இளையராஜா அவர்களா? தனுஷ் அவர்களோட பர்சனல் ஃபேவரட்டே இளையராஜா அவர்கள் தான். இவரை பத்தி சும்மாவே அவர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாரு. இதை தாண்டி இப்போ இவரே ரெசம்பிளன்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இதுக்கான ஹார்ட் ஒர்க்ன்னு ரொம்ப நாளாவே ப்ரிப்பேர் ஆயிட்டு வராரு. இவருக்கு ஃபர்ஸ்ட் லுக் அந்த மேக்கப்லாம் போட்டு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாருன்னே சொல்லலாம். அந்த போஸ்டர்ஸுமே ரொம்ப வைரலா போச்சு. இப்போ இந்த படத்தை இளையராஜா அவர்களை பத்தி எடுக்க போறோம். யார் இதை எடுக்க போறா அப்படின்னும் போது இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அருண் வெங்கடேஸ்வர். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை பத்தின அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கலையா, இல்லை மேபி 2025க்கு மேல எடுப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இல்ல இந்த படம் அக்டோபர்ல ஆரம்பிக்க போறாங்க. 2024லயே இந்த படம் எடுத்து முடிக்க போறாங்க. அப்ப 2025 பிகினிங்லயே இந்த படம் ரிலீஸ் ஆயிடும். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. தனுஷ் அவர்களுக்கு இளையராஜா அவர்களோட கெட்டப் சில பேர் செட் ஆகுது, சில பேர் இல்ல வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா இவரோட பயோபிக் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. உண்மையாவே தனுஷ்க்கு இந்த கெட்டப் செட் ஆச்சா இல்லை இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம நான் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.